ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை மாற்றினோம்னா நம்ம இந்த டேங்க் செட்டப்பு இந்த சைடு பேனலு எல்லாத்தையும் கழட்டணும். இது ஒரு போல்ட் கழட்டணும், அப்புறம் இது ஒரு போல்ட் கழட்டணும். அந்த சைடு கழட்டினா இல்லையா அதே மாதிரி போல்ட் இந்த சைடு கழட்டியாச்சு. கழட்டிட்டு அவ்வளோதான். இப்போ ஒரு சைடே ஃபுல்லாகவும் லூஸ் பண்ண தேவையில்ல, ஒரே சைடே ஃபுல்லாக ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு விட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சப்போஸ் சைட் ஸ்டாண்டில் இருக்கிறதுனால இப்படி விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரப்பர் இதை கரெக்டாக லாக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே. நம்ம இப்போ மாட்ட போகிறோம். வாட பக்கத்தில். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம R15M ஏர் ஃபில்டர் எப்படி மாற்றுறதுன்றது தான் எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:04 ஆகுது. இப்போ தான் நான் ஹெல்மெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த அன்பாக்சிங் வீடியோ அது எதுக்கு நான் MTயோட Thunder 3 Pro ஹெல்மெட் வாங்கினன்றதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்மெட் பற்றி கேட்கணுமா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் சின்னதாக ரீல்ஸ் மாதிரி அதில் போடலான்னு இருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக புரியும். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் நம்ம ப்ரொசீஜர் எப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்டர் தான் நம்ம வாங்கியிருக்கிறது. R15 சர்வீஸ் சென்டரில் தான் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து 251 rupees தான் ஆகுது. ஸோ நான் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி சர்வீஸ் சென்டரில் தான் வாங்கிடுவேன். ஸோ நீங்களும் அதுதான் ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் Yamaha சர்வீஸ் சென்டர்லேயே போய் வாங்கிடுங்க. சர்வீஸ் சென்டரில் ஸ்பேர்ஸ் இது, சர்வீஸ் சென்டர்லேயே ஸ்பேர் இதுவும் இருக்கிறதுனால டக்குன்னு வாயில் அப்படி வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை மாற்றினோம்னா நம்ம இந்த டேங்க் செட்டப்பு இந்த சைடு பேனலு எல்லாத்தையும் கழட்டணும். மேலே இருக்கிற எல்லாத்தையும் கழட்டினா தான் நம்ம இதை மாற்ற முடியும். ஏன்னா கீழே தான் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு நம்ம இதை கழட்டிடலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் கழட்டிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆலன் கீ பாக்ஸ் வண்டியில் இதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆலன் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு டிப் ஒன்று, இந்த மாதிரி இது மட்டும் அப்படியே பக்கத்தில் வா. எல்லோரும் வந்து துணி இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க பின்னாடி போய்க்கும். ஏன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பேக் சீட்டு கொஞ்சம் ப்ளே இருக்கும். இந்த இதில் வந்து துணியை லாக் பண்ணி விட்டிங்கன்னா டைட்டாக லாக் ஆகிக்கும். இது ஒரு சின்ன டிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிற ஆலன் கீ போல்ஸை நம்ம இப்போ லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது பக்கத்தில் வாங்க வந்து அப்படியே. ஸோ இதுக்கு வந்து 4mm ஆலன் கீ, ஓகேவா. இதுக்கு வந்து 6mm ஆலன் கீ யூஸ் பண்ணோம். ஸோ இந்த 4mm ஆலன் கீ வந்து எனக்கு மொபைல் ஹோல்டர் வாங்கினேன் இல்லையா, அதில் வந்தது. ஸோ அதே தான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா 4mm ஆலன் கீ ஒன்று வாங்கிக்கோங்க. இதை கழட்டிடலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பேனல் அந்த சைடும் கழட்டினோம், ரெண்டு சைடு பேனலுமே இப்போ நம்ம கழட்டினோம். உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒன் சைடில் காட்டுறேன். இதுக்குள்ளே புஷ் லாக் மாதிரி தான் இருக்கும், அதை நிறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த போல்ட் கழட்டுறீங்களோ அந்தந்த சைடு பேனல்லே வச்சுருங்க. இதில் 3 நான் இங்கேயே வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இதே மாதிரி நான் அந்த சைடு கழட்டணும். அந்த சைடு கழட்டிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஸோ இது ஒரு போல்ட் கழட்டணும், அப்புறம் இது ஒரு போல்ட் கழட்டணும், அப்புறமா இங்கே ஒரு ஆலன் கீ போல்ட் இருக்கும். இது 3த்தையும் கழட்டணும். இதுக்கு நம்ம அந்த 4mm ஆலன் கீ சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஆலன் கீ போல்ட் வந்து நம்ம 4mm ஆலன் கீ சொன்னோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 போல்ட்டை கழட்டுறதுக்கு 8mm ஸ்பேனர் வேணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அது நான் ஆல்ரெடி மிஸ் ஆகிருக்காது. நான் இப்போ அது மாற்றணும். எங்கேயும் விழுந்துச்சு, அப்போ கழட்டினா போய்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த பேனல் மேலே இந்த சைடு டேங்க் பேனல் கழட்டிக்கலாம் நம்ம இப்போ. ஆனால் இதை கழட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு போல்ட் இருக்கும், அதை ஸ்டே கழட்டணும் டேங்க் லைட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பேனல் கழட்டுறதுக்கு இந்த போல்ட்டை கழட்டணும். அந்த சைடு கழட்டினா இல்லையா அதே மாதிரி போல்ட் இன்சைடு கழட்டியாச்சு. கழட்டிட்டு அவ்வளோதான், இன்சைடு பேனல் வந்துச்சு. நான் லாஸ்ட் டைமு இது செக் பண்ணுறேன், ஏர் ஃபில்டர் தான் செக் பண்ணுறதுக்கு நான் ஓப்பன் பண்ணேன். அப்போ பண்ணப்போ நான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஆல்ரெடி இதை நான் ஓப்பன் பண்ணியிருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. இப்போ இதே மாதிரி அந்த சைடு அந்த சைடு பேனலும் கழட்டணும். அதை கழட்டி முடிச்சோடனே இங்கே வாடா. ஸோ அதை கழட்டி முடிச்சோடனே இந்த போல்ட்டு கழட்டணும்.
இதே மாதிரி அந்த சைடு ஒரு போல்ட் இருக்கும், அந்த போல்ட்டை கழட்டணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேவும் கழட்டணும், ஏன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இது தான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் ஏர் இன்டேக், இங்கே தான் இது வழியாக தான் உள்ளே போவோம். இந்த போல்ட் கழட்டணும், இங்கே ஸ்க்ரூஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் கழட்டணும். இதை கழட்டி முடிச்சுட்டு இங்கே ஒரு ஆலன் கீ போல்ட் இருக்கும் தெரியுதா, இதையும் நம்ம கழட்டணும். அப்படியே ஃபுல்லாக. ஸோ நம்ம பேனலோட 2 சைடுமே கழட்டியாச்சு. கழட்டும் போது இன்னொன்று, ஸோ இந்த புஷ் லாக் மாதிரி ஒன்று இருக்கும், இழுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து இழுத்துக்கோங்க. ஏன்னா புஷ் லாக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கும், பேக் சைடில் எங்கேயும் இருக்காது. இது எல்லாமே கிளிப், பட்டன் கிளிப்ஸ். இதில் தான் இந்த இடத்துல பிளாக் கலர் இதில் லாக் ஆகிருக்கும். நீங்கள் இது கொஞ்சம் பார்த்து புல் பண்ணுங்கள். புல் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக எழுங்க. கொஞ்சம் ஏற கொஞ்சம் எழுதிங்கன்னா இந்த பட்டன்ஸ் அப்போ கட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சும்மா அப்போ பிரச்சனை தேவையில்லாது. ஓகேவா? இப்போ நம்ம 2 சைடும் டேங்க் கவர் கழட்டியாச்சு. இப்போ சில வீடியோஸ் வந்து காட்டுவாங்க, இந்த பேனல் இதோ இந்த கேப்லேருந்து ஆலன் கீ வச்சு பண்ணுறது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நம்ம இது ஃபுல் அசம்பிளி கழட்டி தான் ஆகணும். ஓகேவா? கழட்டுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு டேங்க் கவரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஆலன் கீ யூஸ் பண்ணி இந்த போல்ட்டை கழட்டிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் போன வாட்டி இது பண்ணேன், அது கரெக்டாக பார்த்து உள்ளே வைக்கணும், இல்லைன்னா பெரிய லென்த் ஆலன் கீ வரும். ஸோ அந்த மாதிரி வாங்கணுமா இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஃபுல்லாக கழட்டுறதால நம்ம ஃபஸ்ட்டு பேனலில் கழட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இது எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே முன்னாடி இருக்கிற ஆலன் கீ கழட்டிக்கலாம். இப்போது ஒரு சைடே ஃபுல்லாகவும் லூஸ் பண்ண தேவையில்ல, ஒரே சைடே ஃபுல்லாக ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு விட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஃபீல் ஆகுறது இது. ஸோ நான் அதுக்கு தான் ஒரே வாட்டி 2 போல்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா ஒரு சைடு போல்ட்டு லூஸ் பண்ணும்போது இன்னொரு சைடு போல்ட்டு டைட்டாக இருக்கிறதுனால இதுவும் கொஞ்சம் டைட்டாக தான் வரும், லேஸாக, ரொம்ப இல்லை. பட் ரெண்டுத்தையும் நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு நான் பண்ணுவேன் எப்போதும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேவை கழட்டிடலாம். அதுக்கப்புறம் முன்னாடி அந்த ஆலன் கீ போல்ட் லூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கழட்டிட தேவையில்லை. பேருக்கு ஒரு 2 த்ரெட்டு சும்மா இருக்கட்டும். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே லூஸ் பண்ணும் போது நீங்கள் அங்கே கவனிக்கலன்னா சப்போஸ் சைட் ஸ்டாண்டில் இருக்கிறதுனால இப்படி விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை சும்மா ஃபுல்லாக லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம அதை கழட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 5mm ஆலன் கீ. ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கிற போல்ட்டும் நம்ம லூஸ் பண்ணோம். ஸோ இந்த சைடு ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்டே கழட்டுறதுக்கான ஸ்பேனர் வந்து 10 சைஸ் ஸ்பேனரு. இது சும்மா தான் உங்களுக்கு அந்த சீட் லாக் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த என்னடா சொன்னேன், இந்த டேங்க் கவர், இந்த ஷெல் லாக் பண்ணுறதுக்கான ஸ்டே தான் இது. ஸோ இது வேறு எதுவும் இது பிரச்சனை இல்லை, டக்குன்னு கழட்டிக்கலாம். அவ்வளோதான், இது ஸ்டே சும்மாவே கழட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருந்த போல்ட்டையும் கழட்டிட்டேன். இதோ சைடில் இருக்கிற அந்த பட்டன் ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்கப்பா, அது நான் சொல்ல மறந்துட்டேன் அப்பயே. ஸோ அது ஃபஸ்ட்லேயே கழட்டணுன்ற ஒரு அவசியம் இல்லை, பட் ஃபஸ்ட்டே நீங்கள் கழட்டிக்கோங்க. நான் போன வாட்டி கழட்டினவனா இந்த வாட்டி மறந்துட்டேன் அதை. ஸோ நம்ம டேங்க் பக்கத்தில் சைடில் இருக்கும் இல்லையா ஒரு பட்டனு, உங்களுக்கு நான் திருப்பி லாக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் எந்த பட்டனை நம்ம கழட்டணும்ன்ட்டு. அதுதான் இது ஆயிடுச்சு இல்லையா. இப்போ டேங்க்கை எடுத்து சும்மா இப்படி வச்சுக்கலாம், சும்மா சைடில் லேசாக இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரூ கழட்டிடலாம். பக்கத்தில் வாடா. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், பக்கத்தில் வா என் ஃபேஸ் தள்ளனா பரவாயில்ல. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த சைடில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதே மாதிரி தான் அந்த சைடும். ஸோ இந்த 4 ஸ்க்ரூ இப்போ நம்ம கழட்டணும். இதை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டேங்கை சாய்ச்சி தான் பிடிச்சிக்கணும், இல்லைனா நீங்கள் டேங்கை ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். பட் எதுக்கு சும்மா எல்லாத்தையும் அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு 2 செகண்ட் ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு தானே சொல்லிட்டு இப்படியே பிடிச்சிக்குவேன். ஸோ இதே மாதிரி அந்த சைடு நம்ம கழட்டணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கழட்டுறோம். இதுதான் பழைய ஏர் ஃபில்ட்ரு தெரியுதா. இப்போ இது எப்படி கலர் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் புதுசு, இது பழசு. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கலர் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக இதாச்சு நான் லாஸ்ட் வீக் வந்து க்ளீன் பண்ணி போட்டேன்.
நான் சண்டே செக் பண்ணி பார்த்ததுனால அன்றைக்கி சர்வீஸ் சென்டர் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் திருப்பி இப்போ 1 வீக் தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக போய் டென்ஷன் 100% தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று, ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு ரப்பர் சீல் மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேவா? அதை நீங்கள் கழட்டி மாட்டும்போது பார்த்து மாட்டுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் கழட்டிட்டு பார்த்தப்போ ராங்காக மாட்டி டைட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட மார்க் இதில் தெரியும். ஸோ அது பார்க்கும் போது இந்த ரப்பர் இதை கரெக்டாக லாக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே. ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக ஏர் லாக் ஆன மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த ரப்பர் கேப் இருந்துச்சுன்னா அதுவே ஏர் இன்டேக் கொஞ்சம் இதாக வர மாதிரி ஒரு மாதிரி போகும். நம்ம இப்போ மாட்ட போகிறோம். வட பக்கத்தில். ஸோ இந்த எல்லோ கலர் ஃபேஸிங் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், செட்டில் ஆகியாச்சா? நெக்ஸ்ட் இப்போ இந்த கவர் போட்டு மூடிட வேண்டியதான். மூடிட்டு பக்கத்தில் ஃப்ளாஷ் அடி. இந்த இடத்துல ஒரு இது இருக்கும், இது வந்து இதுக்குள்ளே லாக் ஆகும், தெரியாது. நீங்கள் இது போட்டு மாட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரூவெல்லாம் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயரை இதுக்குள்ளே லாக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், இது ஒன்று சொல்லணுமாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏர் ஃபில்ட்ரு மாற்றியாச்சு. இவ்வளோ தான் வேலை, சிம்பிளாக இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி ஃபுல்லாக மாட்டணும். அவ்வளோதான். அது மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு மாற்றுற ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி மாற்ற அதில் ஒரு இஷ்யூ ஒன்று ஆச்சு. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு வேறு எப்பயாச்சும் சொல்கிறேன். இப்போதைக்கு ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏர் ஃபில்டருக்கான சிம்பிள் ஒர்க் இது தான். சிம்பிள் இல்லை, உங்களுக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கிறது எதாக இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கிற போல்ட்டு ஆலன் கீ போல்ட்டு லூஸ் பண்ணி டைட் பண்ணும்போது தான். ஏன்னா கொஞ்சம் இறஞ்சலாக இருக்கும். மிச்சதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணிட்டு ஒவ்வொன்றுச்சும் அதுக்கு தகுந்த மாதிரி லாக் பண்ணணும் கரெக்டாக. இந்த மாதிரி வேணால் திருப்பி நான் இப்போ நீங்கள் மாட்டும் போது லூஸ் பண்ணும்போது டைட் பண்ணும்போது அதை பார்த்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் இறஞ்சலாக இருக்கும். உங்கள்கிட்ட லென்த்து ஆலன் கீ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சிம்பிள் ப்ரோசஸ். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருப்பி இப்போ ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோ எல்லாத்தையும் மாட்டியாச்சு. எதுக்கு இப்போ திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ நம்ம கழட்டின போல்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு போல்ட்டையும் போட்டுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணாதீங்க. எல்லா போல்ட்டையும் போட்டு இப்போ டேங்க்குக்கு நம்ம இதோ செகண்டு காட்டுறேன். இதோ இந்த ஸ்டே போல்ட்டு இது செப்பரேட் சொன்னேன். இங்கே ஒரு போல்ட் வரும் உள்ளே, அது கவர் பண்ணதால் தெரியல, உங்கள் அப்பயே காமிச்சிருப்பேன். இந்த சைடில் ஒரு ஆலன் கீ போல்ட் வரும். இந்த போல்ட்டும் அந்த சைடு ஒரு போல்ட்டு, அப்புறம் இந்த போல்ட்டு, இந்த 2 போல்ட்டு, இந்த 4 போல்ட்டு. ஸோ மொத்தம் அந்த 4 போல்ட்டையும் ஃபுல் டைட்டு செப்பரேட்டாக வைக்காதீங்க. 4 போல்ட்டையும் நீங்கள் மாட்டிட்டு ஓரளவுக்கான டைட் எல்லாத்தையும் வச்சுட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் ஒரே வாட்டி டைட் வைங்க. ஏன்னா இப்போ நான் இது மிஷினரிஸில் நான் இதுதான் இந்த மாதிரி தான் இது பண்ணுவேன். ஒரே வாட்டி எல்லா போல்ட்டையும் டைட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு போல்ட்டையும் டைட் பண்ண மாட்டேன். இப்போ 4 போல்ட் வருதுன்னா 4 போல்ட்டையும் லாக் பண்ணி ஆல்மோஸ்ட் டைட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்தையும் நான் டைட் பண்ணுவேன். ஸோ அதனால ஒரு மாதிரி ஈவனாக உட்காரும். டைட் பண்ணும்போது லூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் டைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இழுத்துன்ற நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் டைட் வைக்காமல் இப்போ பட்டன் இப்போ லாக் பண்ணிட்டேன். நான் லாக் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு டைட்டாக ஓரளவுக்கு ஆவரேஜாக வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரே வாட்டி 3த்தையும் டைட் பண்ணிடுவேன். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக டைட் பண்ணிட்டு இருந்தால் இழுத்துன்னு இருக்கும், இல்லை கொஞ்சம் ஹோல்ஸ் மேட்ச் ஆகும், அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஜென்ரலாகவே அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹோப் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இப்போ மிஸ் ஆச்சுன்னு சொன்னாலே அந்த ஸ்க்ரூவும் வாங்கி போட்டாச்சு. 10 ரூபாய்க்கு 2 ஸ்க்ரூ வாங்கியாச்சு, மாட்டியாச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் கரெக்டாகிடுச்சு. வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டி பார்க்கணும். இப்போ அவ்வளோதான், பிக்கப் ட்ராப் ஆயிடுச்சு வண்டியில். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என் வண்டியில் கட்டாயிருக்கு. 2 சைடுமே இந்த டேங்க் கவரோடது கட்டாயிருக்கு. ஸோ அந்த 2 இடத்துல வந்து உங்கள் வண்டியில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம எப்படி இருந்தாலுமே இந்த பிளாக் கலர் பேனல் கழட்டுறோம் இல்லையா, அது கழட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கழட்டும் போது அங்கே கிரிப் ஸ்க்ரூ இருக்கா இல்லை ஆலன் கீ மாதிரி இருக்கான்றதை பார்த்து அதை ஒன்று கழட்டிக்கோங்க. ஏன்னா என் வண்டியில் 2 சைடு இல்லை, அது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது எனக்கு எந்த போல்ட் இருக்குன்னே தெரில. அங்கே கிரிப் ஸ்க்ரூ எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரூ தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு நெக்ஸ்ட்டு நான் மிச்சத்தை எப்படி சொன்னனோ அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோ. இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் இன்னொரு புது வீடியோவில் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஐடியாவோடு நான் வரேன். ஸோ தேங்க்யூ, பை.